உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா இப்படி ஒரு நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? சார் நீங்க சாப்பிட்டதுக்கு பணத்தை கட்டிட்டாரு. நீங்க பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டாம். நீங்க சார் கூட கிளம்பலாம். சார் கூட்டு போங்க. வா. நில்லு. என்னாச்சு? இங்க வந்து உன் நல்லவ இமேஜ காட்டி காப்பாத்திட்டு போல இருக்கு. எப்பவுமே நீ கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிக்காம யூஸ் பண்ணிக்கிறவன் தானே. அப்படிதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இங்க வந்து கூட இப்படிதான் பேசுவியா? எந்த இடமா இருந்தா என்ன? இந்த ஹோட்டல் ஓனர் கூட என்ன தப்பா தானே நினைக்கிறான். இங்க பாரு, நான் பணம் கொடுக்க தான் இங்க வந்தேன். அவரு பேசினதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. உன்னை யார் வந்து பணம் கட்ட சொன்னது? ஹோட்டல் ஓனர் கேட்டதால தான் உன்னை பத்தி சொன்னேன். அப்புறம் தான் உன் ஹெல்ப் வேண்டான்னு போனை கட் பண்ணிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வந்த? ஏய், நீ ஒரு பிரச்சனையில இருக்கன்னு தெரிஞ்சு நான் எப்படி சும்மா விட்டு போக முடியும்? ஓ, உடனே ஓடி வந்து காப்பாத்தணும்னு உன் மனசு துடிக்குமோ? என் புருஷன்னு உரிமை கொண்டாடுறியா? அப்படி இல்ல ரேவதி. யாருக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருந்தாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நான் எப்படி சும்மா விட்டு போவேன்? பெரிய இவரு ஊருக்கு உழைப்பவன். ரொம்ப அலட்டிக்காத, புரியுதா? நீ என்ன வேணான்னு நினைச்சுக்க. உன் அப்பா அம்மா என்ன நம்பிதான் உன்னை அமுச்சு வச்சிருக்காங்க. உனக்கு எதனா ஒண்ணுன்னா அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? ஆமா, ரொம்ப தான் அக்கறை. உயிரே போனாலும் உன் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி ஊ மூலமா என்ன தோக்கடிச்சிருச்சு. உன்னோட பர்சனல் செல்போனும் போலீஸ் ஸ்டேஷன் போய் இதை வாங்கிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, உருப்படியான காரியம் பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ்லாம். ஹலோ, உடனே இத ஒரு அட்வான்டேஜாவோ சிக்னலாவோ எடுத்துக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். இத ரோட்ல போறவங்க செஞ்சா அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தான் இப்பவும் சொன்னேன். ஓகே? நானும் ரொம்ப சாதாரணமா தான் சொன்னேன். இதுல உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. ஓகே ஓகே, பேச்ச வளர்க்காத. என்ன வாங்கிக்கோ. எதுக்கு இது? சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தல்ல, அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கடங்காரியா இருக்க விரும்பல. அதோட எனக்காக யாரும் செலவு பண்ண தேவையில்ல. எம்மா தாயே, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. கூடாது. சரி, இனிமேல் எங்கேயாவது வெளியே போனா தயவு செஞ்சு சொல்லிட்டு போ. என்ன, ஒரு தடவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டேங்கிறதுக்காக என்கிட்ட உரிமை எடுத்துக்க பாக்குறியா? எல்லாத்தையும் நீ தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தனா நான் என்னதான் பேசுறது? தப்பான கண்ணோட்டம் இல்ல. என்ன கேள்வி கேக்குற உரிமை உனக்கு இல்லன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. அந்த பார்டர் தாண்டி நீ வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையே. சரி, கிளம்பு. கிளம்பு. எங்க போ சொல்ற? பின்ன நைட்டு இங்கேயே படுக்க போறியா? அதான் ரூம் எதுவும் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் இங்க இப்படி சோஃபால படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துங்க. என்னது? வேற வழி இல்ல ரேவதி. எனக்கு வேற ரூம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க சோஃபால படுத்துக்கிறேன். ஆனா உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. புரியுது. உனக்கு என்ன பிடிக்காது. பிடிக்காத ஒருத்தரோட ஒரே ரூம்ல இருக்கிறது கம்ஃபர்டபிளா இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் வேற சாய்ஸ் இல்ல, அதனால தான் சொல்றேன். சரி சரி, படுத்து தொலை. இவனுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏன் இப்படி பொம்பளை பின்னாடி நாயா அலையறானுங்க? வர வர டிவி கூட பார்க்க முடியாது போல இருக்கு. ஒருவேளை நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் இவன் ஏதாவது பண்ணிடுவானோ?
அப்பா நல்ல வேலை அவன் இன்னும் வரல. அவன் வர்றதுக்குள்ள ரிசப்ஷன் போய் சாவியை கொடுத்துட்டு வெளியில போயிடணும். தேவையில்லாத பேச்செல்லாம் எனக்கு அவாய்ட் பண்ணிடணும். சார் என்ன சார், 1 மணி நேரம் தானே, ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார். எவ்வளவு நேரம் தான் ரிசப்ஷன்ல நிக்க முடியும்? சார் உங்க செக்இன் டைமுக்கு இன்னும் 1 hour இருக்கு சார். நீங்க முன்னாடியே வந்தா நான் என்ன சார் பண்ண முடியும்? ரூம் செக் அவுட் ஆகணும் சார், அதுக்கப்புறம் கிளீனிங் இருக்கு. சார் எங்க ட்ரெயின் சீக்கிரம் வந்துருச்சு, அதான் நாங்களும் சீக்கிரம் வந்துட்டோம். சார் இந்த 1 ஹவருக்காக நாங்க வேற ஹோட்டலா பார்க்க முடியும். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரூம் கொடுங்க சார். சார் ரூம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஐயோ, இங்க நிக்கிறது திவ்யா தானே? என்னோட காலேஜ்ல ஒண்ணா படிச்சவளாச்சே. அந்த டைம்ல அவகிட்ட பேசும்போது நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன், என் ஹஸ்பண்ட அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு ஓவராலாம் பேசிருக்கேனே. இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் ஹஸ்பண்ட் யாரு என்னன்னு கேட்பாளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்னா என்ன கேவலமா பாப்பாளே. இப்ப இருக்கிற நிலைமையில இவ்வளவு அவாய்ட் பண்றதுதான் நல்லது. என்ன சார் இவ்ளோ அடமெண்டா இருந்தா எப்படி? உங்க ஹோட்டல்ல தானே ரூம் புக் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ரூம் கொடுக்க கூடாதா? மேடம் ரூம் இருந்தா நான் ஏன் மேடம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க போறேன்? ரூம் இல்ல மேடம், சொன்னா புரிஞ்சுக்கங்க. என்ன சார், எதனா பிரச்சனையா? சார் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். நம்ம ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க சார். இவங்க செக்இன் டைமுக்கு இன்னும் 1 hour இருக்கு சார். இவங்க சீக்கிரமா வந்துட்டு ரூம் வேணும்னு கேக்குறாங்க சார். இவங்க புக் பண்ண ரூம்ல இருக்கிறவங்க இன்னும் செக் அவுட் பண்ணல சார். அதுக்குள்ள வந்து ரூம் கேட்டா எப்படி சார் கொடுக்க முடியும்? சார் அது வரைக்கும் வேற ஏதாவது ரூம் கொடுங்கன்னு சொன்னா அதுவும் இல்லைன்னு சொல்றாரு சார். சார் குளூர்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம், ரொம்ப டயர்டா இருக்கு சார். இவர் என்னடானா கஸ்டமருக்கு ஒரு சின்ன சலுகை கூட காட்ட மாட்டேங்கிறார் சார். சார் உண்மையிலேயே ரூம் இருந்தா கொடுக்க மாட்டேனா சார்? சார் நேற்று நைட்டு நீங்கள் ரூம் கேட்டப்போ கூட நான் இல்லைன்னு தானே சார் சொன்னேன். சார் 1 hourல ரூம் ரெடி ஆகிடும் சார். ஆனால் அதுக்குள்ளே சண்டை போடுறாங்க சார். ஹே ரேவதி, ரேவதி, ரேவதி. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. சரி நீங்க அவ ரூமை காட்டுங்க, நாங்க அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறோம். இல்ல அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தெரியல. அவ என் ஃப்ரெண்டு தான் சார். நீங்க ரூமை காட்டுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.